வணக்கம். ஸ்ரீவாரி ராஜா 100 நாள் 100 ஆரோக்கிய குறிப்புகள். இன்னைக்கு டே 5 நடைப்பயிற்சி. வாக்கிங் போகிறத பற்றின விழிப்புணர்வு இன்னைக்கு நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க தான் நடக்கணும், நமக்கு ஏதாவது வியாதி இருந்தால் தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. தினமும் ஒரு 2000 ஸ்டெப்ஸாவது நம்ம நடந்துடணும். ஏன்னா இப்போலாம் நம்ம நடக்கிறதே கிடையாது. அதனால ஒரு 2000 ஸ்டெப்ஸாவது நம்ம நடந்துடணும் அப்படிங்கிறது தான் வாக்கிங். இந்த வாக்கிங் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய பாதங்களில் அழுத்தம் ஏற்பட்டு அப்போ நம்ம உள்ளுறுப்புகள் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகும். அழுத்தம் ஏற்பட உள்ளுறுப்புகளை தூண்டப்படும். அதுக்காக தான் நம்ம வாக்கிங் போகிறது. வாக்கிங் போகும்போது நம்ம செப்பல், ஷூ இதெல்லாம் போட்டுக்கலாமானா கண்டிப்பாக போட்டுக்க கூடாது. ஏன்னா கால் பாதத்தை ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு தான் நம்ம நடைப்பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். அதனால நடக்கும்போது செப்பல் இல்லாமல் நடக்க பழகிக்கோங்க. மெதுவாக நடங்க. வேகமாக நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் மெதுவாக நடந்தாலே போதும். உண்மையாக நடங்க. உங்களுடைய உடம்பு எந்த அளவுக்கு நடக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் நடங்க. அதுக்கு மேலே நீங்கள் நடக்க வேண்டாம். நீங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் போது உள்ளுறுப்புகள் எல்லாமே தூண்டப்பட்டு ரெஃப்ரெஷ் ஆகிடும். அப்போ வந்து நீங்களாவே வேகமாக நடக்க ஆரம்பிப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் வேகமாக நடக்கலாம். எந்த நேரத்தில் போகணும் வாக்கிங் அப்படின்னா, உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ எல்லாமே நீங்கள் போகலாம். ஏன்னா கால் பாதத்துக்கான அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு தான் நடைப்பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். ரொம்ப வேகமாக போக வேண்டாம். கால் வந்து வெறுங்காலில் நடக்க பழகிக்கோங்க. நடந்து பாருங்கள். ஆரோக்கியமாக இருப்பீங்க.